ஹலோ 11th ஸ்வாக்குட்டி. ஸோ என்னப்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாருமே சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இவ்வளவு நாள் நீங்கள் எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த 11th ஸ்டாண்டர்ட் ரீவேல்யூவேஷன் அண்ட் ரீடோட்டலிங்கான ரிசல்ட்டை பற்றிய அஃபிஷியல் அப்டேட்டை தான்ப்பா பார்க்க போகிறோம். ஸோ அரசு தேர்வுகள் இயக்ககம் எந்த தேதியில், எந்த டைமில் அண்ட் எந்த வெப்சைட்டில் உங்களுக்கான ரிசல்ட்டை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய நண்பராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நடைபெற்ற மார்ச் 2024 பப்ளிக் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு ரீவேல்யூவேஷன் அண்ட் ரீடோட்டலிங் அப்ளை பண்ணியிருக்க பிள்ளைங்களா நீங்கள். ஸோ உங்களுக்கு எந்த வெப்சைட்டில் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.dge.tn.government.in அப்படின்ற வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணுறாங்கப்பா. ஸோ எந்த தேதின்னு பார்த்தீங்கன்னா 21/6/2024, அதாவது வருகின்ற வெள்ளிக்கிழமை மதியானம் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்கப்பா. ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரிசல்ட்டை எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, சேம் வெப்சைட்டில் நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு காலம் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா எந்தெந்த மாணவர்களுக்கு ரீவேல்யூவேஷன் ரீடோட்டலிங் அப்ளை பண்ணி அவங்களுடைய மார்க்கில் சேஞ்சஸ் இருக்கும் அந்த மாணவர்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் லிஸ்ட்டு விட்டுருப்பாங்கப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அந்த லிஸ்ட்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு தரோவாக ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள் அந்த லிஸ்ட்டில் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை அந்த லிஸ்ட்டில் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் இருந்தால் வாழ்த்துக்கள், உங்களுடைய மதிப்பெண்ணில் நிச்சயம் மாற்றம் ஏற்பட்டு இருக்கும். ஸோ நீங்கள் ரீவேல்யூவேஷன் ரீடோட்டலிங் போட்டது 100% சக்சீட் ஆகிருக்கும். அதனால தான் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் அந்த லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா, அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க்ஸ்னு கொடுத்து உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ப்ளஸ் வந்து டேட் ஆஃப் பர்த் கொடுத்து உங்களுடைய ப்ரொவிஷ்னல் மார்க்ஸ் சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை ஒருவேளை அந்த லிஸ்ட்டில் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இல்லை அப்படின்னா சாரி, உங்களுடைய மதிப்பெண்ணில் எந்த வித மாற்றமும் கிடையாது. ஆல்ரெடி நீங்கள் பப்ளிக் எக்ஸாமில் எடுத்த சேம் மார்க் தான் உங்களுக்கு பர்மனெண்ட். ஸோ அதனால் 21/6/2024 எல்லாரும் தயாராக இருக்குங்க. அண்ட் உங்களுக்கு எந்த வித மாற்றமும் ஏற்படலை அப்படின்னா அதுக்காக வருத்தமும் படாதீங்க. இன்னொரு எக்ஸாமில் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இன்னும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பை, டேக் கேர்.